Hi hello everyone, welcome to my channel AUDD updates. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா யூஜிசி அப்ரூவல் கேஸ் ஆஃப் AUDD between 2015 and 2022. செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பரில் நடந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூஜிசி அப்ரூவல் கேஸ் ஆஃப் AUDD between 2015 and 2022 பார்த்துடலாம். ஸோ 2015 அண்ட் 2022 பிட்வீனில் நடந்த AUDD கோர்சஸ்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது நம்ம ஷார்ட்டாக கால் அவுட் பண்ணுற யூஜிசி வந்துட்டு இன்வேலிட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இன்வேலிட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கேரளா, சென்னையிலேருந்து வந்துட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. எங்கள் டிகிரிஸ்லாம் வந்துட்டு இன்வேலிடுன்னு இருக்குது. ஸோ நாங்கள் எப்படி ஃபர்தராக எங்களோட கரியர்லாம் எப்படி, ஸோ நாங்கள் யூனிவர்சிட்டியை வந்து நம்பி தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படித்தோம். ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் டிகிரி இன்வேலிடாக இருக்குன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜான்வரி 7, 2025 அப்போது கூட வந்துட்டு ஒரு ஹியரிங் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கூட இன்னும் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரல. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கண்டக்ட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நடத்துகிற டிகிரிஸ் பற்றி அவங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக இன்னும் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு இன்னும் வரலை இந்த கேஸ் அப்ரூவல் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ இருக்க போகுது அந்த அப்டேட்டும் நமக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்துட்டு நமக்கு எந்த அப்டேட்டும் இன்னும் வரல. ஸோ அதை பற்றி இந்த கேஸை பற்றி ஃபர்தராக நமக்கு அப்டேட் வந்துச்சுன்னா குயிக்காக நம்ம சேனலை வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் அப்டேட் வந்துட்டு நமக்கு ரிசல்ட் 2024 டிசம்பர் ரிசல்ட்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே அகடமிக் இயர் பிளானர் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் மந்த்ஸ் ஸ்கெடியூல், ஸ்பெசிஃபை மந்த்ஸ், இந்த மாதிரி ஜூலை செஷனில் ஸ்டார்ட் ஆகிற அட்மிஷன், அதுக்கப்புறம் ஜான்வரி செஷனில் ஸ்டார்ட் ஆகிற அட்மிஷன் இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அசைன்மெண்ட் சப்மிஷன் எப்போ, எவாலுவேஷன் ஆஃப் அசைன்மெண்ட், அப்புறம் எக்ஸாமினேஷன், டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டு, ரீரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் SLM, அப்புறம் கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ், கவுன்சிலிங், ப்ராக்டிகல்ஸ்லாம் எப்போலாம் இந்த டைம் பீரியட் பிட்வீன் எந்த மந்த்ஸ்லாம் நடக்க போகுதுங்கிற அப்டேட் ஒரு அகடமிக் ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி தான் நமக்கு வந்துட்டு நடக்கும். இப்போ நம்ம ஜூலை செஷனில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்துட்டு ஜூலை டு ஆகஸ்ட். இதுவே ஜான்வரி செஷன்னா ஜான் டு ஃபெப்ருக்குள்ளே நமக்கு அட்மிஷன் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்துட்டு ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் ஜூலை செஷனாக இருந்தால், ஜான்வரி செஷன்னா பிப்ரவரி டு ஏப்ரல். அசைன்மெண்ட்டில் எப்போ எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா ஜூலை செஷனாக இருந்தால் நவம்பர் டு டிசம்பர், ஜான்வரி செஷன்னா ஏப்ரல் டு மே. எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஜூலை செஷன்னா டிசம்பர் டு ஜான்வரி, ஜான்வரி செஷன்னா மே டு ஜூன். ரிசல்ட்ஸ் எல்லாம் இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு எப்போலேருந்து எப்போத்துக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை செஷனாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துட்டு ஃபெப் டு மார்ச்க்குள்ளே வந்துடும். இதுவே ஜான்வரி செஷனாக இருந்துச்சுன்னா ஜூலை டு ஆகஸ்ட்குள்ளே வந்துடும். ரீரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் வந்துடும் போல் ஜூலை செஷனில், ஜான்வரி செஷனில் அக்டோபர் டு நவம்பர். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் SLMலாம் வந்துட்டு ஜூலை டு அக்டோபர், ஜான்வரியில் வந்துட்டு ஜான் டு மார்ச். கான்டாக்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கான்டாக்ட் கவுன்சிலிங், ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் ஆகஸ்ட் டு அக்டோபர். ஜூலை செஷன்னா, ஜான்வரி செஷன்னா பிப்ரவரி டு ஏப்ரல். ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு நமக்கு இந்தந்த நேம் ஆஃப் த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நமக்கு ப்ரையராக வந்துட்டு இந்த அகடமிக் இயர் பிளானர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுபடி தான் அவங்க ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ஜூலை செஷனுக்கான நமக்கு டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஃபெப்ரில் வர சான்ஸே கிடையாது. மார்ச் 1 to 15 அப்படி இல்லைன்னா மார்ச் 1 to 20 மிடில் ஆஃப் த மார்ச்க்கு கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்களுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.